அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் சந்தி டாக்குவான் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அசோஜி, வணக்கம் அசோஜி. வணக்கம் பிரபாகர்ஜி. மீண்டும் ஒரு கலந்துரையாடல்ல உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஓகே அசோஜி. அசோஜி, நம்ம இந்த வாரம் நியூஸ் பார்த்துருவோம் நம்ம. ஓகேங்களா? ஆஹ் இந்த சூப்பர். வாரம் வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல சூப்பர் நியூஸ் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நியூஸ் நமக்கு ஓப்பன் ஏஐ ஓப்பனிங் ஆஃபீஸ் இது அவங்களுடைய ஆஃபீஸ் ஓப்பன் பண்றாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஹாஃப் 2023 இந்த நியூஸ் சூப்பரான நியூஸ். ஆமா. இதுல என்ன அட்வான்டேஜ் நம்ம ரொம்ப லோக்கல் ஆக்சுவலா அவங்க அதிகமா ரிசோர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க, இது க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அதை இது பண்ணுறது அது அதிகமாக லோக்கலைசேஷன், அதாவது நம்ம லோக்கல் இதில் வந்துட்டு காஸ்ட் கம்மியாக இந்தியாவுக்கான சீப் காஸ்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுது இதனால. ஓகேங்களா? இன்னும் அதே மாதிரி நமக்கு இது ஈஸியான அதே மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு வேலை வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கும் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டிஸ்ட்ரி ஆக்சுவலாக. ஸோ ஒரு அவங்க ஆமா சார். இந்தியன் நியூஸஸ் வந்து பட் சேட் நியூஸஸ் இங்கிலீஷ் ஆகிட்டே போறாங்க இந்தியாவில். கமல் அதர் ஏர்லைன்ஸ் இப்போ கிளாடு இந்த correct. மாதிரி அதர் எல்லாம் பார்த்தோன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுவாங்க. பட் சேட் ஜிபிடி, ஜெமினி இது ரெண்டும் பார்த்தோன்னாக்க நார்மல் நியூஸஸே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இதை வந்து சேட் ஜிபிடி ஜிபிடி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதனால நியூஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஓகே. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான பத்தியும் ஏதோ நியூஸ் வந்ததா ஜி? இப்போ ரீசெண்டா பார்த்த மாதிரி ஞாபகம். இப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்படி ரிடியூஸ் பண்றாங்க. ஆமா 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 ஆமா. ஏதோ 390 என்னமோ பிளான் போட்டிருந்தாங்க. ஓ அப்படி. அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ஆபீஸ் ஓபன் பண்றாங்க. ம். ரிசோர்சஸும் இங்க இந்தியால இருந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வரும். அது இல்லாம இந்தியா ஒரு பார்டர் மார்க்கெட்டா இருக்கும். அதனால அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எல்லாம் வந்து லெஸர் ருபீஸ்க்கு கொடுத்து தே வில் பி அக்யூரிங் மோர் யூசர்ஸா இருக்கும். ஸோ அப்படி ஃபைன். வந்து இல்லையா? நிறைய இப்போ இந்தியாவுக்கு மட்டும் இவ்வளவு ரொம்ப சீப்பரா இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஜி. ஐ கொடுப்பாங்க. திங்க் அதான் அது ரைட். அதான் நியூ டெல்லி தான் ஆஃபீஸ் போடுறாங்க போல இருக்கு. இந்த நியூ டெல்லியில. ஓகே ஓகே. ஓகேங்களா? இதாச்சும் உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தி தான் இது ஆக்சுவலா. ஏன்னா இப்போ நாமளே ஜாஸ்தி யூஸ் பண்றோம் இல்லையா? யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய விதத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைங்களா? கரெக்ட். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஏஐனாலே சாட் ஜிபிடி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம்ல. அஜி, ஆமா ஜி. ஸ்டார்ட் பண்ணதே அதுதான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ். ஆமா, இது எப்படி ஜி? ஃபர்ஸ்ட் பிச்சு ஆக்சுவலா ஒரு காலத்துல நம்ம டிவில சன் டிவி போ தூரத்துக்கு வந்துட்டு இந்த கேபிள் டிவில வந்தப்ப கேபிள் டிவி கூட சொல்ல மாட்டாங்க யாரும். சன் டிவின்னு சொல்லுவாங்க நிறைய இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டிவி வந்துச்சு அதனால கரெக்டா அதிகமா சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு இந்த சேட் ஜிபிடி தான் ஃபர்ஸ்ட் ஏஐ டூ நம்ம அது எல்லாரும் யூஸ் பண்ணுது ஆக்சுவலா. ஐடி கேஸ் மட்டும் இல்லாம டெக்னிக்கல் அதுக்கு மட்டும் இல்லாம நார்மல் பீப்புளையும் இப்போ ரீச் ஆகுது அந்த சேட் ஜிபிடி இல்லைங்களா? அந்த மார்க்கெட்டை அது க்ரோ ஆகிட்டு இருக்கோ அதை அப்படியே சிம்பிளிஸ் பண்ணி பார்க்குறாங்க அதை இருக்கு. அதுக்காக தான் இங்கே அதிகமாக ஆஃபீஸ் கரெக்ட். பண்ணுறாங்க. ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஆமா ஜி. ஓகேங்களா? ஓகே அசோசி, அடுத்து போங்களா? ஓகே ஜி. கென்ட்ரில்ஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு யூஎஸ் கம்பெனி. இவங்க வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2.25 பில்லியன் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆஹ் இது கென்ட்ரில்ஸ் என்ன கம்பெனி இருந்துச்சு? இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரைனிங். அதுதான் அவங்களுடைய இது மெயின் பிஸ்னஸ். அதுதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக அது ஏஐ என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுக்குறது. இப்போ முன்னே வந்து க்ளவுடு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிருக்காங்க. இப்போ ஏஐ என்வரான்மெண்ட்டும் இது பண்ணுறாங்க. பெங்களூரில் முக்கிய பிச்சிங் பண்ணுறாங்க கென்ட்ரிஸ். ஸோ அதாவது ஏஐ ட்ரைனிங் பக்கம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்து மாதிரி உங்கள் ஐடியாவில் வராங்க ஆக்சுவலாக இந்தியா. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2.25 பில்லியன் டாலர்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு பிளான் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இது எல்லாமே ஃபுல்லா ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்குங்களா? இல்லை, அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி சர்வர்ஸ் ஏஐ மாடல்ஸ் ஜிபி சர்வீஸ்லாம் வேணும் இல்லை நமக்கு. அந்த மாதிரி சர்வீஸ்லாம் போட்டு ஆமா ஆமா. டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் இந்த நியூஸ் அப்படி பார்த்தப்போ இருக்கு. அதான் புரிச்சு எனக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. ம். ஏன்னா இப்போ வந்து ஏர்டெல் அதிகமாக தேவைப்பட்டே வராங்க. இப்போ இன்னும் அது அதிகமாகிட்டே போகும்.
இல்லைங்களா? அதுக்கான ட்ரைனிங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கான ட்ரைனிங்ஸ் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்க பண்ணிட்டு ஏஐ சர்வர்ஸ் ஜிபி சர்வர்ஸ் இதெல்லாம் அவங்க ஃபுல்லா போட்டு அதை இது அது பண்ற எல்லாமே ப்ரொவைட் பண்ற மாரி ஒரு பண்ற இதா மாதிரி இருக்கும். அது ஓகே. ஓகேங்களா? ம். அடுத்த ஒரு 2 நியூஸ் வந்து ஒரு இந்தியா ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் நியூஸ். இந்தியா இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ அழகா ஏஐல எப்படி பண்றாங்க பாருங்க. சூப்பரான மெசேஜ். இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அழகா பார்த்து அவங்க வந்துட்டு ம். ரிசர்ச் பண்ணி இந்த ஏஐ இது ஏஐ யூஸ் பண்ணி கிராப்ல டிசீஸை டேட் பண்றாங்க. அதுக்காக டூல்ஸ் பண்ணி அதை கிராப்ல வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் 97% அவங்களுக்கு அக்யூரேசி கிடைச்சிருச்சு. அவுட் ஆஃப் 100ல அது 97% நைஸ். அக்யூரேசிங்கிறது பெரிய நம்பர் இல்லைங்களா அது உண்மையிலேயே. பெரிய அச்சீவ்மெண்ட் ஜி. ஆமா, Achievement. கண்டிப்பா. அதான் ஜி இப்போ டேட்டிங் த கிராப் டிசீஸ் கிராப்ல டிசீஸ் எல்லாம் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணி அது கூட ஏஐயும் இது என்ன கம்பைன் பண்ணி அவங்க வந்துட்டு இதை டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த டூல் அந்த மாடலுக்கு பேரு CBGG 16 நேம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து மொபைல் ஆப்பாவும் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? இந்த நோய்களால பயிர்கள் இருக்கிற இதை நாசமாக ரொம்ப தடுக்க இல்லைங்களா? கரெக்ட். ஆமாமாமா. இதெல்லாம் வந்து நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். சொன்ன ஆமா மாரி சார். ஃபார்மர்ஸ்க்கு வந்து. ம். நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? இல்லைங்களா? உண்மையில நல்ல ஒரு இது நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அலகாபாத் இருக்க ஒரு இன்ஸ்டியூட் அதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வெரி குட். அடுத்தது வந்து இதுதான் வைல்ட் லைஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் தான். ஓகேங்களா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்துடைய நியூஸ். ஓகேங்களா? அவங்க வந்து இந்த ரயில்வே டிராக்டர் வந்து ஃபாஸ்ட் ரயில்ல பார்த்தா அதிகம் ஃபாஸ்ட் கூட இருக்கும் இல்லைங்களா? அந்த அதுல வந்து விலங்கு அடிபட்டு இறக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக ஒரு ஏஐ சிஸ்டம் இன்வால்வ் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்டே டெட் பண்ணி ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் வந்து ட்ராக்ல படுத்திருக்கு ட்ராக் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இவர் ட்ரெயினுடைய டிரைவர் அவருடைய பைலட் கோபைலட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவருக்கு பேரு என்னமோ பைலட் தான் சொல்லுவாங்க ட்ரெயின் டிரைவர் பேரு. ஓகேங்களா? அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்றதோ ஸ்லோ பண்றதோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்காக அவங்க ஒரு ஐஐடி இண்டு இது வந்து ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரெயின் கொலிஷன் ப்ரிவென்ஷன். ஓகேங்களா? அதனால இதெல்லாம் வந்து இந்த அடிபட்டு இறக்குறது ட்ரெயின் ட்ராக்ல இதெல்லாம் தடுக்கப்படுவது இது தடுக்கும் அலர்ட் பண்ணும் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. இதுவும் ஒரு நல்ல ஆமா கரெக்ட். ஜி. நீங்க இப்ப அந்த இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாம வைல்ட் லைஃப் திடீர்னு ரயில் ட்ராக்ல வர்றது இதெல்லாம் நெறைய அடிபட்டு அது ஆல்ரெடி அது எக்ஸ்டிங்க்ட் ஆகுற அனிமல்ஸா இருக்கும். ஸோ ஆமா இப்ப ஜி. இதனால வந்து உங்களுக்கு அதெல்லாம் சேவ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மெஷர்ஸ் நல்ல முயற்சி தான் இது கண்டிப்பா. ஆமா ஜி. இது போய் இப்போ இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அலகாபாத். இதை பாருங்க ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூ. டெக்னாலஜி. ம். ஓகேங்களா? இப்போ இந்தியன் யூனிவர்சிட்டி எப்படி போகுது பாருங்க எவ்வளோ அழகா ஏஐ யூஸ் பண்ணி அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஏஐ ஃபோர்காஸ்ட் மலேரியா அவுட். இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் இன்வால்வ்டு. ஓகேங்களா? இது என்னன்னாக்கா மலேரியா டிசீஸ் அவுட் பிரேக்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபர்ஸ்ட்டு அதுக்கான ப்ரிவென்ஷன் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த டூல் இது. இதை டெவலப் பண்ணவங்களும் யூஏ யூனிவர்சிட்டி அது நேஷனல் யூனிவர்சிட்டி அது நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஜன்சிபார். ஆக்சுவலி ஜன்சிபார்ங்கிறது வந்துட்டு 2023ல ஜன்சிபார் எந்த கண்ட்ரில இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கண்ட்ரி பார்த்துருக்கீங்க ஜன்சிபார். டான்சேனியா டான்சேனியா. ஓகே. பார்த்துருக்கேன். ஆமாமா. ஆ டான்சேனியால இருக்குங்க. அதாவது ஐஐடி மெட்ராஸ் உடைய ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் வந்து அங்கே ஜன்சிபாரா போட்டிருக்காங்க 2023 ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஐடி மெட்ராஸு இந்தியன் கவர்மெண்ட்டு அண்டு டான்சேனியா கவர்மெண்ட் இவங்க 3 பேர் இணைஞ்சு அதை பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட் அந்த ஐஐடி மெட்ராஸ் பிரின்சிபல் இன்ஸ்டியூட்டும் யூஐடி யூனிவர்சிட்டியும் ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு ஏஐ ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சுக்காங்க. அது எதுக்கு உதவுனாக்க ப்ரிடிக்டிங் த ஃபோர்காஸ்ட் ஆஃப் மலேரியா அவுட் பிரேக்ஸ் ரொம்ப ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஹெல்ப் இது பண்ணுச்சு இந்த டூல். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஏஐ ஃபோர்காஸ்டிங் டூல் மலேரியா அவுட் பிரேக்.
ஆக்சுவலா இதுவும் ஒரு அருமையான முயற்சி. ஆமாங்க. ஆமா இப்போ சார். ஆப்பிரிக்கா இந்த இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு நெறைய இந்த மார சிவியர் டிசீசஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆமா ஜி. பாஸ்ட்டா. ஸோ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி பண்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல முயற்சி தான். ஆமா ஜி. ஆக்சுவலா இந்த நியூஸ் நம்ம ஐஏஐ நியூஸ் பத்தி படிச்சுட்டு போய் இந்த நியூஸ் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஐஐடி மெட்ராஸ் ஜான்சிபார் அப்படிங்கிற பற்றி பார்த்தா அதுதான் தெரியுது. அவுட் ஆஃப் இந்தியாவிலேயும் ஐஐடி மெட்ராஸ் இருக்கு. ஆக்சுவலா இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டியும் ஐஐடி நினைக்கிறேன். யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்றதுக்கான ஏதோ ஒரு பிளான்ல அவங்க மூவ் ஆயிட்டு இருக்கறதா கேள்விப்பட்டேன் நான் ஆக்சுவலா. ஓகேங்களா? இந்த ஐஐடி ஓ! மெட்ராஸ் பாருங்க அவுட் ஆஃப் இந்தியால ஏற்கனவே இருக்கு. ஜான்சிபார் இது டான்சானியா ஏற்கனவே அமைச்சு அதுவும் வந்து சும்மா ஐலாண்டு அந்த ஐலாண்டுக்குள்ள வச்சுருக்காங்க இந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம். ஐஐடி மெட்ராஸ் வந்து ஜான்சிபார்ல. ஓகே இது ஒரு தீவு மாதிரி. ஜான்சிபார்ங்கிறது டான்சானியா சொன்னீங்க இல்லையா? அந்த கண்ட்ரில இருக்க ஒரு சின்ன தீவு. தீவுல தான் வச்சிருக்காங்க. நிறைய தீவுகள் தான் இருக்கு. அங்க அங்க வச்சுக்கதா கேள்விப்பட்டது. ஆனா இந்த படிப்பு இதெல்லாம் அவங்க நியூஸ் நமக்கு ஆச்சரியமா தெரிஞ்சுச்சு. நம்ம ஐடி மட்டும் சென்னையில் மட்டும் தான் இருக்க நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆக்சுவலா நான் அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஆமாமாமா. அது நம்ம பாருங்க ஏஐ யூஸ் பண்ணி இன்ஸ்டியூட் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களாம் ஏஐ ஐஐடி மெட்ராஸ் செஞ்சுப்பாரு இவங்களாம் ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளவு வேகமா எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு ரேடியோ டூல்ஸ் டெவலப் பண்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு இதுதான் இந்த மாதிரி ஒரு ஏஐ ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நம்மளும் இந்த மாதிரி பண்ண முடியுமா அதை இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லானது நான் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்குது இல்லைங்களா? ஒரு மோட்டிவேஷன் தான் அதெல்லாம் நமக்கு இல்லையா? ஆமா, ஆமாமாங்க. ஓகே ஓகே சச்சி இதான் வந்து நம்மளுடைய இந்த வீக்குக்கு நமக்கு கிடைச்ச நமக்கு தெரிஞ்ச நியூஸஸ் அதை நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மீண்டும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சச்சி. ஓகேங்களா? நன்றி ஜி. நன்றி சச்சி.